அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. எப்போ மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. மோட்ரோலாவுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் X30 S30 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஒப்போவுடைய ஃபோல்டபுள் டிவைஸ் இதோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்குது. அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். Poco X4 இதோட லான்ச் பற்றியும் தெரியுதுருக்கு. எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 705 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட் நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்தியாவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் சிம் கார்டு யூசேஜுக்கு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் இருந்து 9 சிம் கார்டு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா சிம் கார்டும் ரீவெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீவெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்னு எல்லாமே கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் இந்தியாவில் இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா 6 சிம் கார்டு தான் அலவுட். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா ரீவெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எந்த நம்பரை அதிகமாக ரிப்போர்ட் ஸ்பேம் அந்த மாதிரி எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த நம்பரை டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் கண்டுபிடிச்சி 30 டேஸ்க்குள்ளே சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30 டேஸ்க்குள்ளே அவங்க கரெக்டாக அவங்களுடைய வெரிஃபிகேஷன் கொடுக்கலன்னா 45 டேஸில் அந்த நம்பரை டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சிம் கார்டில் அது ஸ்பேம் அப்படின்னு 45 டேஸ்க்குள்ளே அந்த நம்பரே டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு புது ரூலும் கொண்டு வந்திருக்காங்க. ட்விட்டர் ஆப்லேயும் சில புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வர போகிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, டிக்டாக்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ் எக்ஸ்ப்ளோர் டேப்பில் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அதோட நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே நீங்கள் வார்னிங் கொடுக்கலாம். அதாவது இது சென்சிட்டிவ் இமேஜஸ், ஸோ எல்லாரும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் நோட் இருக்குது. இந்த சென்சிட்டிவ் கூடவே இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, வயலன்ஸ், அதுக்கப்புறம் நியூடிட்டி. ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வார்னிங் ஏதாவது நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸோ ஃபாலோவர்ஸ்க்கோ கொடுக்கணுன்னா அதையும் செலக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி வார்னிங் லேபிள்ஸும் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக Poco X3 சீரீஸ்க்கு சக்ஸஸர் வர மாதிரி தெரியுது. ஏன்னா ECCயில் Poco பிராண்டிங் கீழே மாடல் நம்பர்ஸ் ரிவீலாக இருக்குது. இந்தியாவிலையும் இந்த டிவைசஸ் லான்ச் ஆகும். ஸோ Poco X4 X4 Pro லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மாடல் நம்பர்ஸ் ரிவீலாக இருக்குது. பட் இங்கே ரிவீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NFC யூனிட். ஸோ NFC அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு ஃபஸ்ட்டு குளோபலில் தான் லான்ச் ஆகும். மலேசியா அங்கே தான் லான்ச் ஆகும். அதுக்கப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பொதுவாக NFC சப்போர்ட்டோட இவங்க கொடுக்கறதில்ல. பட் இங்கே சிப்செட் ரிவீலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி Pocoடைய X3 Pro Snapdragon 860 கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி Poco X4 Pro Snapdragon 870 லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ ஒரு அப்கிரேடோட தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ Pocoவுடைய X4 சீரீஸ் இந்தியாவில் 5G டிவைஸாக லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறது கூகுள் இந்தியாவில் 2021 எது அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியானா கிரிக்கெட் தான். ஸோ IPL தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. செகண்ட் பிளேஸில் கோவின் அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்க. தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற டாப் 10 தான் இந்தியாவில் அதிகமாக சர்ச் பண்ணது 2021. OnePlus உடைய ப்ராடக்ட் லைன் அப்போ இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா தெரியுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா OnePlus ஸ்மார்ட் ஃபோன், வாட்ச், டிவி எல்லாமே இருக்குது. இப்போ டேப்லெட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி முதல்ல சைனாவில் தான் லான்ச் பண்ணுவாங்க. இந்தியாவில் 2022 Q1 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இதோட மானிக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus பேட் இந்த பேரில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. பேட்டன்ஸ் சிலது ரிவீல் பண்ணியிருக்காங்க. பேட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் மட்டும் தெரிய வந்திருக்கு. இது 12.4 inches டிஸ்பிளே சைஸ், சூப்பர் AMOLED பேனலில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ OnePlus தரப்புலேருந்து டேப்லெட்டும் கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் Galaxy S21 ஃபேன் எடிஷன் இந்த டிவைஸ் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஆல்ரெடி இதோட அவுட்லுக் சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ இதோட ஃபர்ம்வேர் கோட் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த கோடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 15 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கோடிங்கில். ஸோ Android 15 அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணும்போது எப்போவுமே சாம்சங் 3 இயர்ஸ்க்கான OS அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ இதுலேயும் 3 இயர்ஸ்க்கான OS அப்டேட்டோட தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ 3 இயர்ஸ் OS அப்டேட் அப்படின்னு சொல்லும்போது லான்ச் பண்ணும்போது இது Android 12 தான் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இந்த கோடிங் பார்க்கும்போது அதோட எப்போ மாதிரி 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் இதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ சாம்சங்குடைய S21 ஃபேன் எடிஷன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.
மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் IP68 ரேட்டிங் கொடுக்குறாங்க. அவுட்லுக் டிசைன் S21 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கேமரா மாடியூல் அலைன்மெண்ட்டோட சாம்சங் Galaxy S21 ஃபேன் எடிஷன் கூடிய விரைவில் இந்தியாவில். ஸோ ஃபைனலாக ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1ல் லான்ச் ஆன முதல் ஸ்மார்ட் ஃபோன் மோட்டரோலாவுடைய Edge X30 தான் சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் ப்ரைஸ் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 37,000 கிட்ட கொடுத்துருக்காங்க. பட் ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி 35,000 அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸைட்டிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OLED பேனல், 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட், IP52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 60 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு நிறைய எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட இதில் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மோட்டரோலா Edge X30ல் அண்டர் டிஸ்பிளே கேமராவோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட விலை 47,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது கூடவே இன்னொரு மானிக்கர்லையும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, மோட்டரோலாவுடைய S30. இது வந்து உங்களுக்கு TFT IPS LCD பேனலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 888+ல கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து அன்பிலீவபிள் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லலாம். பேஸ் வேரியன்ட் 23,700 கொடுத்துருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 ஸ்னாப்ட்ராகன் 888+ அப்படிங்கும்போது ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் மோட்டரோலா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மோட்டரோலாவுடைய இந்த ப்ரைஸஸ் பற்றி? iQOO 8 சீரிஸ் இந்தியாவில் கேன்சல் ஆயிடுச்சு. பட் iQOO 9 சீரிஸ் இந்தியாவில் Q1 2022ல் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட சில ஃபீச்சர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. 9 சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 ஸ்மார்ட் ஃபோன் 9 and 9 Pro or 9 Legend இவங்க லான்ச் பண்ணுவாங்க. இதில் 9 Pro or 9 Legend அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1ன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ சில ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே அண்ட் கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக தான் லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சிப்செட் இன்டெகிரேட் பண்ணி இவங்க கொண்டு வர போகிறாங்க, ஒரு நல்ல டிஸ்பிளே கொண்டு வரதுக்காக. அதோட வந்து கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கிம்பிள் PTZ-ஓட தான் இவங்க கொண்டு வர மாதிரி தெரியுது. ஸோ கேமரா, டிஸ்பிளே அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மூணுமே பெஸ்ட்டாக இருக்க போது iQOO 9 சீரிஸில். அதோட விவோ அப்கிரேடட் OS OriginOS Oceanல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டீசர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம டெக் அப்டேட்டில் பார்த்துருக்கோம். இந்த OriginOS Oceanல லான்ச் ஆகிற முதல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO Neo 5 அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. லான்ச் டீசரும் கொடுத்துருக்காங்க. 20th of Decemberல சைனாவில் இது லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த டிவைஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டிவைஸ் OriginOS உடைய அப்கிரேடட் ஓஷனில் கொண்டு வராங்க. ஸோ சில விஜெட்ஸ் சேஞ்சஸ் எல்லாம் இருக்க போது. ஸோ இந்தியாவில் எப்படி இது ஃபன் டச்சோட இன்டெகிரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபைனலாக OPPO உடைய ஃபோல்டபிள் டிவைஸ்க்கான லான்ச் டீசர் ரிவீல் பண்ணிட்டாங்க. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OPPO Find and Foldable ஃபோன் இந்த பேரில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. December 15th அன்னைக்கு சைனாவில் லான்ச் பண்ணுற மாதிரி டீசர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டீசர்ஸில் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னா பொதுவாக ஃபோல்டபிள் டிவைஸ் அப்படிங்கும்போது வந்து ஓப்பன் பண்ணும்போது தான் நமக்கு பெருசாக இருக்கும் டிஸ்பிளே பேனல். பட் இங்கே வந்து உங்களுக்கு ஃபோல்டபிளில் இருக்கும்போது ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் சைஸ்க்கு தான் டிஸ்பிளே பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ரொம்பவே கம்பேட்டபிளாக இருக்கும், யூசேஜாக இருக்கட்டும், ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்கட்டும். OPPO தரப்புலேருந்து முதல் ஃபோல்டபிள் டிவைஸ் சைனாவில் லான்ச் ஆகும்போது பார்க்கலாம் இந்தியாவில் கொண்டு வராங்களா. OnePlus உடைய OxygenOS 12 ஸ்டேபிள் அப்டேட் OnePlus உடைய 9 Proக்கு இந்தியா குளோபல் எல்லா இடங்களையும் ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டிவைஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறதா தெரியுது. எஸ்பெஷலி ஆட்டோஃபில் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலை, வைஃபை ஸ்லோவாக இருக்குது, அனிமேஷன்ஸ் வந்து ஸ்மூத்தாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க கம்யூனிட்டி ஃபோரமில். அது மட்டும் இல்லை, OnePlus உடைய OxygenOS 12 மாதிரி இல்லாமல் கலர் OS 12 மாதிரி இருக்குது அப்படின்னும் சில யூசர்ஸ் வந்து அவங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை OnePlus யூஸராக இருந்தால் அப்டேட்க்கு அப்புறம் எப்படி இருக்கும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சொல்யூஷன். அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். கூகுளில் இந்தியாவில் மோஸ்ட் சர்ச் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் என்ன இருந்ததுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ப்ரொடெக்டர் கண்டென்ட் டெலிட் பை டேட் 2 ஃபீச்சர்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அன்சர் அலி. கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.